டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல Q&Q Pharmacy தரமான மருந்து குறைவான விலையில் சேவ் அப் டு 70% on medicines. ஒரு இந்தியாவை பற்றி ஒரு பெரிய விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒருவேளை இது வந்து ரிலையன்ஸ் பற்றி இருக்குமோ, ஒருவேளை இது HDFC பேங்க் பற்றி இருக்குமோ, இதை இவங்க சஸ்பென்ஸை வச்சுட்டு ஒரு வாரம் இழுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சிருக்கும். மே மாதம் 31ஆம் தேதி நான் சொன்னதை செஞ்சிருந்தால் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 10% மேலே போயிருக்கு, அதானிஸ் கிட்டத்தட்ட 10% கீழே வந்துருக்குது. ஸோ அப்போ கேள்வி என்னன்னா, பிஜேபி அதானிக்கு நெருக்கமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். அது வந்து 3ஆவது தடவை பதவிக்கு வந்திருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. அப்போ நியாயமாக பார்த்தா அதானி ஷேர் ஏறி தானே இருக்கணும், ஏறல. ஏன் ஏறலைன்னா இந்த மாதிரிலாம் ஏதோ விஷயங்கள் இருக்குதுன்றது பங்குச்சந்தையில் இருக்கிற சிலருக்கு தெரிஞ்சிருக்குது. செபியோட சேர்பர்சனும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு கிட்டத்தட்ட 50-55 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆஃப்ஷோர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முதல் குற்றச்சாட்டு ஈடன்பர்க் சொல்கிறது. ரெண்டாவது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணாங்களோ அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கும் அதானிக்கும் லிங்க் இருக்குது. அவர் வந்து அதானியோட ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கிறார். இதனால தான் வந்து இவங்க வந்து செபி சேர்பர்சன் வந்து அதானி மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கலை. அவங்க சொன்ன சில பதில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ஷோர் ஃபண்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், அவர் வந்து அதானிக்கு நெருக்கமாக இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அவர் வந்து என்னுடைய கணவரோட கூட படித்தவர், அதனால் நாங்கள் முதலீடு பண்ணோம். அது ஈடன்பர்க்லாம் சொல்கிறாங்க, நீங்களே செபி சேர்பர்சனு, நாட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து அதானி கம்பெனியில் வந்து ஒரு டைரக்டர் தானே. ஆக்சுவலாக இந்த கெட்ட செய்தி வரப்போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேறு யாருக்கோ தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் ஆல்ரெடி விற்று வச்சுருப்பாங்க. அவங்களாம் விற்றுட்டு இன்றைக்கி இந்த செய்தி வந்து பொதுமக்கள்லாம் விற்கும்போது அவங்க வாங்குவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. மெகினூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தற்போது பங்குச்சந்தை நிபுணர் திரு PR சுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பட்டது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். அது எது காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹிண்டன்பர்க் மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாகரமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த தடவை வந்து செபியோட சேர்பர்சன் மேலேயே வந்து குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாதவி மூச் மேலே நடந்த அந்த அலிகேஷன்ஸ்க்கான காரணங்கள் என்ன அலிகேஷன்ஸ் வந்து ஹிண்டன்பர்க் வச்சிருக்காங்க, இதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, நீங்கள் பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னாக்கா, ஒன்று நீங்கள் இந்தியராக இருந்தால் நீங்கள் இந்தியாவில் நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், அல்லது இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அந்த மாதிரி பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே நேரடியாக பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அவங்க முதலீடு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் முதலீடு பண்ணலாம், அதில் வந்து ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பணத்தை அவங்க வந்து இங்கே இப்போ இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. செபியோட சேர்பர்சனும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு கிட்டத்தட்ட 50-55 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆஃப்ஷோர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முதல் குற்றச்சாட்டு ஈடன்பர்க் சொல்கிறது. ரெண்டாவது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணாங்களோ அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கும் அதானிக்கும் லிங்க் இருக்குது. அவர் வந்து அதானியோட ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கிறார். 3ஆவது குற்றச்சாட்டு, இதனால தான் வந்து இவங்க வந்து செபி சேர்பர்சன் வந்து அதானி மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா இதே ஹிண்டன்பர்க் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதானி மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் வந்து பிளாக் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது. அவங்க வந்து இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுருக்காங்க. அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க விற்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாமே வந்து 500 கோடி 1000 கோடின்னு பெரிய தொகையாக இருக்கும். அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அதை நேரடியாக விற்கிறதுக்கு பதில் அது சிறு சிறு பகுதியாக பிரித்து, எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது, 100 கோடி ரூபாய் வேணும்னா 100 கோடி ரூபாய் வந்து யார்கிட்டும் கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 10 கோடி ஷேரு, ஒரு ஷேர் 10 ரூபான்னு சொல்லிட்டு 10 கோடி ஷேராக பிரித்து கொஞ்சம் பேருக்கு விற்றுறாங்களோ அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டை அவங்க விற்கிறதுக்கு ஒரு இது பண்ணாங்க. இதுக்கு பேர் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, REIT, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்ட்டு. அப்படி ஒரு கான்செப்டே இந்தியாவில் கிடையாது. வெளிநாடுகளில் அந்த மாதிரி இருக்குது, பல நாடுகள் அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அந்த கான்செப்டே வந்து பிளாக் ஸ்டோனுக்காக செபி சேர்பர்சன் வந்து நிறைய இது பண்ணி அந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு பரிகாரமாக செபி சேர்பர்சனுடைய கணவருக்கு பிளாக் ஸ்டோனில் வேலை கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிண்டன்பர்க்குடைய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு செபி சேர்பர்சன் பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன சில பதில்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பதில் நான் சொல்லியிருக்காங்க,
ஆஃப்ஷோர் ஃபண்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அவர் வந்து அதானிக்கு நெருக்கமாக இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து என்னுடைய கணவரோட கூட படித்தவர், நீண்ட நாள் நண்பர், அதனால் நாங்கள் முதலீடு பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது இடன்பெர்க்கில் என்ன சொல்கிறாங்க, நீங்களே செபி சேர்பர்சனு, நாட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அவர் வந்து அதானி கம்பெனியில் வந்து ஒரு டைரக்டர் தானே, அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த வருமானத்தில் வச்சு தான் நாங்கள் வந்து ஆஃப்ஷோர் ஃபண்டில் முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் சொல்லின்னு வராங்க. இது எது உண்மைன்னு கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். இதில் நிறையா வந்து கேள்விகள் உள்ளே இருக்குது சார். அதாவது பொதுத்தளத்தில் பேசுகிற விஷயங்களை முன்னாடி வைக்கிறேன். செபி சேர்பர்சனாக வரத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க தன்னோட பேரில் இருந்த எல்லா ஷேர்ஸையும் வந்து ஹஸ்பண்டோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 கவர்மெண்ட் உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, கவர்மெண்ட்டோட பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயோ உங்கள் உறவினர்கள் பேர்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு ஷேர்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடாதா? ஆக்சுவலி ஷேர்ஸ் வந்து வச்சுக்க கூடாதா? தாம் பேர்லேயோ தன்னுடைய உறவினர்கள் பேர்லேயோ இல்லை, இருக்கக்கூடாதா? அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பை நீங்கள் எங்கேயாவது முதலீடு பண்ணணும் இல்லையா? ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு வேலையில் ஜாயின் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லலாம், நீங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முழு கவனமும் வந்து தொழிலில் தான் இருக்கணும், அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கணும். நீங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்க முதலீடு பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து செபி சேர்பர்சன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சில டிஸ்க்ளோஷர் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து சொல்லணும், நான் எங்கே இப்போ நம்ம மினிஸ்டர்ஸ்க்கெலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க எலெக்ஷனில் வந்து இது பண்ணும்போது எம்பிஆர் தொகுதிக்கும் போது அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த மாதிரி சில டிஸ்க்ளோஸ் இதெல்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அவர் கணவர் பேருக்கு மாற்றிருக்கலாம். மற்றபடி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ஷேர்ஸ் வச்சுக்க கூடாது. அரசாங்க உத்தியோகங்கிறத தாண்டி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, இது போன்ற ஒரு உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ மந்திரிகளோ இது போன்றவர்கள் வந்து இது மாதிரி ஷேர்ஸ் வந்து தன்னுடைய ரிலேஷன் பேர்லயோ தாம் பேர்லயோ வச்சிருக்க கூடாதுங்கிறது பொது தளத்துல விவாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவதுங்க இங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மாரலி இது கரெக்டாக இல்லையா, ஆனால் யார் எது பண்ணாலுமே அந்த இடத்துல என்ன ஒரு கொஷின் வரும்னா, நீங்கள் உங்கள் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வருமானம் வருது, அவர் போய் ஒரு இடத்துல மெனை வாங்குறாருன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் நான் சீஃப் மினிஸ்டரு, அதனால் உன்னுடைய மெனை வந்து இங்கே 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை மெனை எனக்கு 5 கோடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து மிரட்டினா கண்டிப்பாக பயந்து கொடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி மட்டும்தான் பார்க்கணுமே தவிர முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, இப்போ நீங்களே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுடைய சேமிப்பு நீங்கள் முதலீடு பண்ண நினைப்பீங்க. அப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா அப்படி ஒரு விமர்சனமும் வெளில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கலாம், கண்டிப்பா அது தவறான விமர்சனம். யார் வேணாலும் முதலீடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன்ற உயர் பதவிகள்ல வந்து பொதுவா இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி காலத்துக்கு முன்னாடி அரசு உத்தியோகத்துல இருந்தவங்க, ஒரு ஐஏஎஸ் பேக்ரவுண்ட், ஒரு ஐபிஎஸ் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி உத்தியோகத்துல இருந்தவங்க தான் வந்து இந்த பொறுப்புகள்ல வந்து பதவி வகிச்சிட்டு இருந்தாங்க செபியோட சேர்பர்சனா. இவங்க வந்து அப்படி கிடையாது, ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாதவி பூச்பதி சொல்றாங்க. இது வந்து அது உண்மையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது உண்மைதான், அதில் எந்த தப்பும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால், தனியார் துறையில் வந்து இன்னொரு கம்பெனிலேருந்து இங்கே கொண்டு வர்றது அந்த மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமான இருக்கும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையிலேருந்து ஆட்கள் எடுக்க மாட்டாங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த பாலிசி வந்து பிஜேபி மாற்றி இருக்கிறாங்க. இதில் தனியார் துறையிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பல அரசு துறை வங்கிகள்லாம் கூட, பேங்க் ஆஃப் பரோடா அதோட சிஇஓ கூட அவங்க வெளியிருந்து தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விமர்சனம் வந்து இவங்க ரீட்டை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவங்க மாதவி வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. பட் பின்னாடி அவங்க அது அவரோட ஹஸ்பண்ட் தான் அட்வைசராக இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுவுமே மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அது எவ்வளோ தூரம் கரெக்டு சார்? ஸோ இந்த செபி சேர்மன் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் செபி சேர்மன், மற்றவங்க தான் இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்றது வந்து ஒரு இது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹிடன்பெர்க்குக்கும் செபி சேர்பர்சன் சொல்கிற என்ன வித்தியாசம் வருதுன்னா, ஹிடன்பெர்க் என்ன சொல்கிறாங்க, இந்த பிளாக்ஸ்டோன் வந்து
இங்கே வந்து நிறைய ரியல் எஸ்டேட் பொருள் இதெல்லாம் விற்கணும், அதுக்காக இவங்ககிட்ட வந்து உதவி கேட்டிருக்கிறாங்க, இவங்க அந்த உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இதுக்கு பரிகாரமாக இவருடைய கணவருக்கு அங்கே பதவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஹிடன்பர்க்குடைய வாதம். செபி சேர்பர்சனோட வாதம் என்னன்னாக்கா, என்னுடைய கணவர் வந்து பிளாக்ஸ்டோனில் அட்வைசராக இருந்தது உண்மைதான், ஆனால் பிளாக்ஸ்டோனுக்கு வந்து 3-4 டிவிஷன் இருக்குது இல்லையா, நாங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் அவங்களுக்கு உதவி பண்ணோம், ஆனால் என் கணவர் அவங்க ரியல் எஸ்டேட் துறையில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹிடன்பர்க் நான் சொல்கிறாங்க, ஓகே ரியல் எஸ்டேட் துறையில் வேலை செய்யலை, ஆனால் இவங்க கணவர் வந்து லாஜிஸ்டிக் துறையை சேர்ந்தவர், அந்த லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பிளாக்ஸ்டோனில் எந்த வேலையும் கிடையாது, அவர் வேறு ஏதோ வேலை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த வேலை கொடுத்தான்னா அது வந்து இதுக்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்டது தான். ஸோ அப்படிங்கிறது ஹிடன்பர்க்குடைய வாதம். நிச்சயமா. ஸோ சம்பந்தமே இல்லாத ஒரு பொறுப்புல அவர் அங்க இருக்கிறாருங்கிறப்ப இது வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் நடுப்புற நடந்த ஒரு விஷயமா இருக்கும். இது மாதிரி ஒரு சந்தேகம், அவ்வளவுதான், சந்தேகப்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. நிச்சயமா. மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே நேற்று எதிர்பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2 நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்காக, எப்படி இருக்கும் மண்டே அப்படின்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டவுனா தான் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க மட்டும்தான் வந்து டவுன் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி காலில இருந்து கொஞ்சம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவதுங்க, பொதுவாக வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இது உள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பங்குச்சந்தைக்குன்னு தனியான பழமொழிகள்லாம் இருக்குது. பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு கெட்ட செய்தி வரும்போது ஐயோ கெட்ட செய்தி வந்துச்சு நம்ம பங்குகளை விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக இந்த கெட்ட செய்தி வரப்போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேறு யாருக்கோ தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் ஆல்ரெடி விற்று வச்சுருப்பாங்க. அவங்களாம் விற்றுட்டு இன்றைக்கி இந்த செய்தி வந்து பொதுமக்கள்லாம் விற்கும்போது அவங்க வாங்குவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் நடந்தது. இது வந்து ஏற்கனவே வேறு யாருக்கோ தெரிஞ்சிருக்குது. உலகத்தில் எந்த விஷயமுமே ரகசியம்ன்றது கிடையாது, ஏதோ யாருக்கோ தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செபி சேர்பர்சன் விஷயமே பார்த்திங்கன்னா, இவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்து விசில் ப்ளோவர் வந்து இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான விஷயம். அது என்ன ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, ஒரு விஷயம் முதல் தடவை நடக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். 2ஆவது தடவை 3ஆவது நடக்கும்போது ஓகே அது உங்களுக்கு பழகிடும். ஹிடன்பர்க் வந்து உங்க சொல்கிற குற்றச்சாட்டு 2 பேர் பேரில். ஒன்று செபி சேர்பர்சன், இன்னொன்று அதானி. செபி சேர்பர்சன்றது தனி மனிதர், அவங்களுக்கு எந்த நிறுவனமும் கிடையாது, பங்குச்சந்தையில் லிஸ்டிங்கும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு நடக்கிற விஷயம் எதுவும் வந்து பங்குச்சந்தை வந்து பெரிய அளவில் பாதிக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் ட்வீட் போடும்போது ஷாக் இருந்ததுல சார், ஏதோ பெருசா ஒன்றது. இந்த ட்வீட்டையே நான் சொல்கிறேன். இல்லை, இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதை எப்படிலாம் நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன் பாருங்கள். உண்மையில் நானும் பயந்தேன். ஒரு இந்தியாவை பற்றி ஒரு பெரிய விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒருவேளை இது வந்து ரிலையன்ஸ் பற்றி இருக்குமோ, ஒருவேளை இது HDFC பேங்க் பற்றி இருக்குமோ, இதை இவங்க சஸ்பென்ஸை வச்சுட்டு ஒரு வாரம் இழுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னால் நான் ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருப்பேன், ஐயோ ஹிடன்பர்க் யாரோ பற்றி சொல்ல, ஒருவேளை ரிலையன்ஸ் ஷேர் இருக்கும் அதை விற்றுருவோம், HDFC பேங்காக இருக்கும் அதை விற்றுருவோம், ஏன்னா எந்த ஷேரை பற்றி வரப்போது திறமை எல்லாத்தையும் விற்றுருவோம். நிச்சயமா நிச்சயமா. ஆனால் நல்ல வேலை இவங்க சனிக்கிழமை நைட்டே இது அதானி பற்றி தான் சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா. நான் வந்து ஒரு எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் வந்து ஜூன் 4ஆம் தேதி நடந்தது. அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து அதானி பங்குகளை விற்க போகிறேன், நிஃப்டி வாங்க போகிறேன். நிஃப்டிங்கிறது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதை நான் வாங்க போகிறேன். அது காரணம் என்னன்னாக்கா, நான் எதிர்பார்க்கறது வந்து, அதாவது வந்து ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால பங்குகள் இறங்குச்சுன்னா அதானி பங்குகள் அதிகமாக இறங்கும், நிஃப்டி கம்மியாக இறங்கும். புரியுங்களா. எனக்கு இதில் அதிக லாபம் கிடைக்கும், இதில் குறைவான நஷ்டம் கிடைக்கும். ஒருவேளை மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு அதானி பங்குகள் போகிறத விட நிஃப்டி அதிகமாக மேலே போகும். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் இது எப்படி சார் கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னாங்க. ஆனால் மே மாதம் 31ஆம் தேதி நான் சொன்னதை செஞ்சுருந்தால் இல்லைங்களா, நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 10% மேலே போயிருக்கு, அதானி கிட்டத்தட்ட 10% கீழே வந்துருக்குது. ஸோ அப்போ கேள்வி என்னென்னா, பிஜேபி அதானிக்கு நெருக்கமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். அது வந்து 3ஆவது தடவை பதவிக்கு வந்திருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. அப்போ நியாயமாக பார்த்தா அதானி ஷேர் ஏறி தானே இருக்கணும், ஏறலை. ஏன் ஏறலைன்னா இந்த மாதிரிலாம் ஏதோ விஷயங்கள் இருக்குதுன்றது பங்குச்சந்தையில் இருக்கிற சிலருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஹிடன்பர்க்கு நியூஸ் போயிருக்குது, ஹிடன்பர்க் இந்த மாதிரி நியூஸ் விடுவாங்க, பின்னாடி ஏதோ நடக்கிறது வந்து
பங்குச்சந்தையில் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த விஷயம் உங்களுக்கு பத்திரிகையிலையோ செய்திகள்லையோ டெலிவிஷனில் வரும்போது இதுக்கு தான் வந்து பங்குச்சந்தையில் வந்து பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க கரெக்டாக ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணிட்டு சாட்டர்டே வந்துட்டு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதுலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வந்து ஹிடன்பர்க் மேலே எல்லாருமே வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஷார்ட் செல்லரு, இந்திய எக்கானமியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும், இந்திய எக்கானமி மேலே இருக்கிற வளர்ச்சி மேலே இருக்கிற அந்த ஒரு பொறாமையினால வந்து அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது பாஜக தரப்புலேருந்து வைக்கிற விமர்சனமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, அப்போது இந்தியன் எக்கானமின்றது வந்து அதானி மட்டும்தானா? அவங்க ரிலையன்ஸ் பற்றி குறை சொல்லலாம்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி குறை சொல்லலாம்ல, ஸ்டேட் பேங்கை பற்றி குறை சொல்லலாம்ல, ஓஎன்ஜிஎஸ் பற்றி குறை சொல்லலாம்ல. இந்தியாவில் இருக்கிற யாரையுமே அவங்க குறை சொல்லலையே. அவங்க குறை சொல்கிறது ஒரே ஒரு குரூப் தானே. அப்படி இருக்கும்போது இந்திய பங்குச்சந்தையை வந்து எப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ அவங்க வந்து எந்த உண்மையும் அவங்க மறைக்கலை. அவங்க சொல்ல நாங்கள் ஷார்ட் செல்லர் தான். அவங்க ஷார்ட் செல்லருங்கிறது அவங்க சொல்லிட்டு விஷயம் தான். அவங்க வந்து எதையுமே மறைக்கலை. நாங்கள் ஷார்ட் செல்லரு, எந்த இடத்துல போய் பேசி ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி பங்குகளை வந்து அளவுக்கு அதிகமாக மேலே ஏற்றுறாங்களோ அங்கே நாங்கள் போய் ஷார்ட் அடிப்போம். ஷார்ட் அடிச்சுட்டு இவங்க பண்ணுற ஃப்ராடெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டாடுவோம். அப்போ பங்குகள் இறங்கும்போது நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அவங்க எதையும் மறைக்கலை. ஸோ இது என்னன்னாக்கா, ஏதாவது ஒன்று நடந்துன்னா கூட உடனே என்ன பண்ணாங்க, ஓ இது இந்தியாவுக்கு எதிராக, இந்தியான்றது ஒரு நாடு, அவங்க வந்து ஹிடன்பர்க் வந்து இந்தியாவுக்கு எதிராக எதுவும் பண்ண, அதானிக்கு எதிராக பண்ணுறாங்க. அல்லது இங்கே இருக்கிற ஒரு சிலர் செய்கிற தப்புகளை அவங்க அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். முதல்ல அது இந்தியாவுக்கு எதிரானது. ஏன் அவங்க எப்படி இதை கோரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் செபியோடைய சேர்பர்சன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தேகம் வரும். நாளைக்கு வந்து லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகும்போது இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது எங்க இப்போ ஒரு லோக்கலில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாரு. நீங்கள் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொன்னால் உடனே நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக, ஏன்னா அவர் வந்து இந்தியாவோட இன்ஸ்பெக்டர் தானே, அப்படி சொல்ல முடியாது. அவர் இந்தியாவுக்குலாம் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அவர் வந்து அவரோட ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர். அவர் லஞ்சம் வாங்குறாரு, அதை நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் செபி சேர்பர்சன்றவங்க அவங்க செபியனுடைய சேர்பர்சன், அவ்வளோதான். அவங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதை சேர்பர்சன். அவங்க தப்பு பண்ணாங்க, நீங்கள் நம்புறாங்க, அதை சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக சொல்ல முடியும்? இதுதான் பாஜகவோட வாதமாக இருக்குது. பாஜக தலைவர்களுடைய வாதமாக தான் இருக்குது. தொடர்ந்து அவங்க இதுதான் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஹிண்டன்பர்க் வந்து ஒரு போலியான நிறுவனம். அவங்க வந்து தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்கள்ல யூஎஸ்ல இருக்கிற 2-3 கம்பெனி, க்ளோவர் கம்பெனிகள் எல்லாம் பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்க. சரிங்க, இப்போ அவங்க வந்து அமெரிக்கால இருக்கிற கம்பெனியும் பண்ணாங்க இல்லையா? அப்போ அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அமெரிக்க அரசாங்கம் சும்மா இருக்குமா? இப்போ இவங்க ஏன் வந்து அவங்க மேல கை வைக்க முடியலன்னா, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. உங்களுடைய ஜூரிஸ்டிகேஷன் இந்தியாவில் தான், அவங்க மேல கை வைக்க முடியாது. ஆனால் அவங்க அமெரிக்காவில் தானே இருக்கிறாங்க. அமெரிக்க கம்பெனி அவங்க பண்ணியிருக்கிறாங்கல்ல. அப்போ அமெரிக்க அரசாங்கம் இங்கே செபின்ற மாதிரி இங்கே எஸ்சிசின்னு ஒன்று இருக்குது, அமெரிக்க அரசாங்கம் இருக்குது. அவங்க நான் உங்களை நீங்கள் அமெரிக்கன் எக்கானமிக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்களா? ஸோ அதாவதுங்க, ஒரு பிஜேபியில் இருக்கிற சிலருக்கு வந்து நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா, நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா அவங்கள ஆன்டி நேஷனல்டுவாங்க இல்லைங்களா? ஸோ பிஜேபி ஆதரிக்காத எத்தனையோ பேர் வந்து நாட்டுப்பற்றோடு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ பிஜேபி ஆதரிக்கிறவங்க தான் நாட்டுப்பற்று, பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் நாட்டுப்பற்று கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நாடுன்றது வேற, அரசாங்கன்றது வேற. எனக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் பிடிக்காமல் போகலாம், ஆனால் எனக்கு தமிழகத்தை பிடிக்கும். எனக்கு பிரைம் மினிஸ்டர் பிடிக்காமல் போகலாம், ஆனால் எனக்கு இந்தியாவை பிடிக்கும். பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவும் ஒன்றும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரும் ஸ்டேட்டும் ஒன்றும் கிடையாது. அது வேற இல்லைங்களா? இந்த அடிப்படை இது புரியாமல் வந்து இவங்க எதுக்கெடுத்தாலும் வந்து இவங்க இந்தியா இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அதானி பற்றி ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அதானி என்டர்பிரைஸினுடைய சிஇஓ இதில் பேசுகிறாரு, ஒரு வீடியோ பேசுகிறாரு. அவர் அந்த வீடியோ பேசும்போது இந்திய கொடி இருக்குது, இது இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க எக்கனாமிக்கலாக அப்படின்னு பேசுகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு தேசிய கொடியை அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் பயன்படுத்தலாம், தனியார் சம்மந்தப்பட்டவங்க பயன்படுத்தக்கூடாது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் அதை பயன்படுத்தலாம், அவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க. ஒரு தனியார் துறையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு பேசும்போதோ வீடியோ போடும்போதோ ஒரு தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, அடிப்படையில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு இந்தியராக இருந்தால் நீங்கள் இந்திய தேசிய கொடியை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பேசினார் பாருங்கள், ஒரு சிஇஓ, அதானி என்டர்பிரைஸோட சிஇஓ, அவர் ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசன். என்ஆர்ஐ அப்படி எடுத்துக்கலாமா சார்? என்ஆர்ஐ விட்டுருங்க, அவர் ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசன், அவர் இந்தியரே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இந்தியரே கிடையாது, நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசனு. அப்போ நீங்கள் எப்படி ஒரு இந்திய கொடியை பயன்படுத்துகிறீங்க? ஸோ ஹிடன்பர்க் சொன்னது வந்து அதானிக்கு எதிராக தான் பேசுனாங்களே தவிர இந்தியாவுக்கு எதிராக பேசலை. இந்தியா வேற, அதானி வேற.
இந்தியா வேற, நரேந்திர மோடி வேற, இந்தியா வேற, பிஜேபி வேற. இந்த அடிப்படை புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதானி போய் அடிப்படை புரிதல் இல்லாம இருக்காது. இப்ப பாக்குற நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி புரியும். ஆனா வந்து அவங்க ஒட்டுமொத்தமா இந்தியா மேல நடக்கிற ஒரு போர் மாதிரி இது எக்கானமி வார் அப்படிங்கறது தான் அவங்க டிக்ளேர் பண்ண விரும்புறாங்க. ஏன்னா அதுல சரி இருக்கா தப்பு இருக்கா நான் உங்களை கேட்குறேன், ஒரு அடிப்படையாக ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன் இல்லைங்களா? நாங்கள் வந்து 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ கோதுமை ஃப்ரீயாக தரோம் அப்படின்றாங்க இல்லைங்களா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 ஏர்மாட்டில் ஒரு ஏர்மாட்டை எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓகே இல்லைங்களா? உலகத்திலேயே 2வது பெரிய பணக்காரராக அதானி வந்தார். நாம் ஒரு ஏழை நாடு, நம்மளோட பணக்கார நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏழை நாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து உலகத்திலே 2வது பணக்காரராக வந்துட்டார். கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் பேர் வினோத் அதானி. அவர் துபாயில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அவர் சைப்ரஸ் சிட்டிசன் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 38 எஃப்ஐஏ அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஹிண்டன்பர்க் சொல்கிறது, நான் சொல்லலை இல்லைங்களா? அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இல்லைங்களா? ஹிந்துஜா குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அவங்களாம் வந்து காலாகாலமாக பெரும் பணக்காரர்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஎஸ் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களாம் காலாகாலமாக பணக்காரர்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வினோத் அதானி யாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி உலகத்திலேயே 3rd ரிச்சஸ்ட் என்ஆர்ஐ வந்து வினோத் அதானி. அப்போ இதுக்கெல்லாம் பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க? 80 கோடி பேருக்கு 5 கிலோ கோதுமை கொடுக்குறேன்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த வினோத் அதானியோட எல்லா வெப்சைட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சேல் ஆஃப் சர்வீசஸ் தான். என்ன சேல் ஆஃப் சர்வீஸ் பண்ணால் 2 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும்? நமக்கு 2 லட்சம் கோடிலாம் அவனை ஒரு 2 கோடி சம்பாதிக்கிறது வழி சொல்லிக் கொடுக்கல. அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணல சார். அவர் வந்து வச்சிருக்கிற மொத்த ஷேர்ஸும் வந்துட்டு யாரோடதுங்கிறதே நீங்கள் சொல்லணும்ல சார். கண்டிப்பாக அவருடைய அந்த 38 எஃப்ஐஐ சொல்கிறது அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பெரும்பாலும் ஒரு 95% அதானி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் தான் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே சொல்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு தான் அவங்க பதில் சொல்லணுமே தவிர அது இந்த இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. செபியோட சேர்பர்சனுக்கும் அதானியோட குழுமத்துக்கும் இருக்கிற லிங்க்னால தான் இந்த கேஸ் வந்து சரியா விசாரிக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கோர்ட் வரைக்கும் போய் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அது ஒழுங்கா சீரா தான் போயிட்டு இருக்கு. அது வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த செபி சேர்பர்சனால நீங்கள் குறை சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு முதலமைச்சர்கிட்டேருந்து ஒரு வாய்மொழி உத்தரவு வருது, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு. என்ன பண்ணுவீங்க? பண்ணி தானே ஆகணும். பண்ணலைன்னா உங்களை தண்ணி இல்லாத கட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு செபி சேர்பர்சனை குறை சொல்கிறதோ அல்லது இடியில் வேலை செய்கிறவங்கள குறை சொல்கிறதோ இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவங்கள குறை சொல்கிறதோ அதெல்லாம் தப்பு. அவங்க எல்லாம் வந்து அம்புகள், வில்லு வந்து வேறு எங்கேயோ இருக்குது இல்லையா? ஸோ எய்தவனை விட்டுட்டு அம்பை நோக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிற எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. இது வந்து பிஜேபி அரசாங்கத்தில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லா அரசாங்கத்திலையும் இப்படி தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து விசாரிக்கப்படுமா? இது ஒழுங்காக வந்து விசாரிக்கப்படுமா? விசாரணை வளையத்துக்குள்ளே எல்லாரும் இருப்பாங்களா? எப்படி இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க? நம்ம செபியோடைய வரைமுறையில் அதோடைய சீஃப் தான் வந்து நம்பர் 1 இல்லைங்களா? பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் எந்த தவறு யார் பண்ணாலுமே அதை விசாரிக்க வேண்டியது செபி. இப்போ அந்த செபியோட சேர்மன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது. அப்போ யார் விசாரிக்க முடியும்? செபி தான் விசாரிக்கணும். அப்போ செபியில் யார் விசாரிச்சுமே அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அப்போ எப்படி இதுவாகும்? அதுக்கு தான் எதிர்கட்சிகள் நான் சொல்கிறேன், இவங்க பதவி விலகணும். இவங்க பதவி விலகிட்டு இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கணும். அப்போ வேறு யாராவது செபி சீஃபாக வரணும். அப்போ அவங்க வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ பதவி விலகலை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்த வந்து கடந்து தான் போய் ஆகணும். பதவி விலகினா மட்டும்தான் அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துகிட்டு வர முடியும். கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஒரு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா சார்? அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சும்மா சாதாரணமாக வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறவங்க சில பேர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விலையில 3 நாள் கழிச்சு பாருங்க, இல்லை தொடர்ந்து ஒரு 3 நாள் கண்காணிங்க, இதில் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இன்னைக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, அது வந்து எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அது எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு பட்ஜெட் நல்லா இல்லை, என்ன பண்ணாங்க? அப்போ பட்ஜெட் நல்லா இல்லைன்னா அன்றைக்கி மார்க்கெட் ஊந்துதுன்னு வச்சிங்களேன், எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்க பட்ஜெட்டு நல்லா இல்லை அதனால தான் ஊந்துச்சு பாருங்கள், அவங்க பட்ஜெட் நல்லா இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன்லாம் கூப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு விழாத பார்த்துக்குப்பா, அப்புறம் வந்தால் கூட வேறு ஏதாவது காரணத்தில் ஊந்துதுன்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறது தான்.
எல்லா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எல்லா பங்குச்சந்தையிலும் நடக்கிறது தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னால் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு கூட இந்த காரணத்துக்காக பங்குச்சந்தைகள் விழாது. இப்போ அதுதான் நான் சொன்னேன், போன வருஷம் ஹிடன்பர்க் சொன்னப்போ அது புது விஷயமா இருந்தது, அதனால் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. மார்க்கெட் வந்து ஒரே கெட்ட விஷயத்துக்கு 2 தடவை ரியாக்ட் ஆகாது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பங்குச்சந்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2020 கரோனா வைரஸ் வந்தப்போ பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது, 40% சரிஞ்சுது. ஆனால் 2021 செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வந்தது. இன்ஃபேக்ட் செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் கொரோனாவோட டெட்லியாக இருந்தது. ஆனால் பங்குச்சந்தைகள் விழலை. ஏன்னா முதல் தடவை வந்தப்போ ஷாக்கு, 2வது தடவை வந்தப்போ அது நியூஸு. ஷாக்குக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், நியூஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ போன வருஷம் வந்தது ஷாக்கு, இந்த வருஷம் வந்தது நியூஸு. அப்போ நேற்று அவ்வளோ கேள்விகள் எழுந்தது. என்னன்னா சப்போஸ் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், ஸோ லாங் டேர்மாக இது எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும், இந்த மாதிரி தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து. ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டில் வேற எந்த கம்பெனியுமே கிடையாது, இருக்கிற ஒரே கம்பெனி அதானி குரூப் கம்பெனி தான் இல்லைங்களா. அது வேணா எப்படியாவது ரியாக்ட் ஆகிட்டு போகுமே தவிர ஒரு தனி நிறுவனத்தோட ஷேர் ஏறுது இறங்குதுன்றதை பற்றி மக்களுக்கு கவலை கிடையாது. மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்த பங்குச்சந்தை நல்லா இருக்கணும். லாங் டைமா இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் இந்த வருஷமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் இங்கே 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும்னா பங்குச்சந்தைகளுக்கு பல காரணிகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் யூஎஸில் எலெக்ஷன் இருக்குது, அது கண்டிப்பாக பாதிக்கும். இன்னையிலேருந்து அடுத்த 4-5 மாதத்தில் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த 4 மாநிலங்களில் ஸ்டேட் எலெக்ஷன் வருது. ஒருவேளை இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபி வந்து தோல்வி முகமாக இருந்ததுனால் அவங்களுக்குள்ள அந்த கட்சிக்குள்ளே ஒரு இன்டர்னல் ட்ரிஃப்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வர செய்திகள் எல்லாமே வந்து ஒரு இன்டர்னலாக வந்து கடந்த 10 வருஷமாக வந்து நரேந்திர மோடிக்கு எதிராகவோ யாருமே பேசுனது கிடையாது. நான் சொல்கிறது பிஜேபிக்குள்ளார, வெளியே இல்லை, பிஜேபிக்குள்ளார. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எழுதுறாரு, ஜிஎஸ்டி குறைக்கணும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு. ஏன் அவர் உங்கள் நண்பர் தானே, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லாமல். இப்போ நாளைக்கு உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி செஞ்சீங்களாம்மான்னு சொல்ல போகிறேன். நான் எதுக்கு உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டரை உங்கள் சேனலுக்கு அனுப்புறது இல்லை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறது. அப்போ இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு இது வந்து இதுவாகுது. அதே போல் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ண மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா வந்து தெலுங்கு தேசமும் ஜனசேனாவும் அவங்க 2 பேருமே டிமாண்ட் பண்ணுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணணுன்ட்டு. அப்போ நான் என்னுடைய கருத்து சொல்லிடுறேன் பாருங்க, அது கம்மி பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்து வேறு ஏதாவது கம்மி பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா. என்னென்னா பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி டெவலப் ஆகும். இப்போ என்னென்னா அடுத்து வர சில மாநில தேர்தலில் வந்து தொடர்ந்து பிஜேபி ஜெயிச்சிட்டால் நரேந்திர மோடியோட கை இன்னும் ஓங்கும். அவங்க தோத்தாங்கன்னா அவருடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அப்போ அதெல்லாம் வந்து பங்குச்சந்தையை பாதிக்கும். ஏன்னா வந்து இப்போ அரசியல் சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையை பாதிக்கும். அதில் பங்குச்சந்தை வந்து அடுத்த 4-5 மாதங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு சவாலான நேரங்களை தான் எதிர்நோக்கும். ஒரு ரொம்ப ஸ்மூத் ரைட்லாம் இருக்காது அப்படின்றது தான். ஆனால் ஹிடன்பர்க் நியூஸ் அதுக்கு காரணமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து எந்த பங்குகளை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு தோணுதோ அங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இதனால இப்போ இந்த ஹிடன்பர்க் அறிக்கையினால சாமானிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பங்குச்சந்தையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இந்த ஏன்னா பங்குச்சந்தையோட ரிஃப்ளெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும், இருந்தாலும் சாமானிய மக்கள் இது எந்த வகையில் பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக சாமானிய மக்களுக்கு இதனால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அதையுமே நம்ம வந்து வெளிப்படையாக விமர்சனங்கள் வைக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் வந்து பங்குச்சந்தையோடு நிறுத்தாதீங்க, இது வந்து இங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடியுது. அதனால அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். இல்லை, அதாவது எதிர்க்கட்சிகள் எப்படி குற்றச்சாட்டு பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியல் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து விலைவாசிகள்லாம் ஏறுது, அது மக்களை பாதிக்கும் அப்படி தான் பேசுவாங்களே தவிர ஒரு நேரடியாக இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட்னால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார், லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. Q&Q Pharmacy, தரமான மருந்து குறைவான விலையில், save up to 70% on medicines.